இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, இதுக்கு மேல நீ சுமக்க தேவையில்லை. உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன சுமன். You know what that burden is. Holy Spirit God is telling you. நீ என்ன பண்ணிருக்கிற? சுமந்துட்டு இங்க வரைக்கும் வந்துட்ட. நீ பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்ட. நீ உன்னுடைய கோலுக்கு வந்தாச்சு. நீ உன்னுடைய வேலைக்கு வந்தாச்சு. இன்னும் பால் கட்டிகளை நீ சுமக்க வேண்டியது என்ன? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சுமந்தது போதும். Samuel 17:16. Yes. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சொல்லுங்க எல்லாரும், ரதங்கள் இருக்கிற. ஐயோ, இதுதாங்க எனக்கு ரேமா. ரதங்கள் இடத்துல, ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சொல்லுங்களேன், ரதங்கள். கன்னடದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಓದ್ತೀರಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಓದ್ತೀರಾ? ಪಡಿಮಾ ಪಡಿ. ದಾವೀದನು ಮರುದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಕಾಯುವವನೇ ಕುರಿಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ತನ್ನ ತಂದೆಯಾದ ಈಶಾಯನು ಹೇಳಿದವುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೈನ್ಯವು ಹೊರಟು ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಆರ್ಭಟಿಸುವ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಸೈನ್ಯವು ಹೊರಟು, ನೋಡಿ ಎಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ಆರ್ಭಟಿಸುವ, ಇವಾಗ ಹೇಳಿ, ಆರ್ಭಟಿಸುವ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಪಾಳೆಯದ ಬಂಡಿಗಳು ನಿಂತಿದ್ದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದನು. ಪಾಳೆಯದ ಬಂಡಿಗಳು ನಿಂತಿದ್ದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದನು. ಆರ್ಭಾಟ, ಪಾಳೆಯದ ಬಂಡಿಗಳು ಅಲ್ವಾ, ನಿಂತಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದನು. ಇಸ್ರಾಯೇಲ್ಯರು ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಎದುರೆದುರಾಗಿ. ಇವಾಗ ಇವನ್ ಎಲ್ಲಿ ಬಂದ ಅನ್ನೋದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯ. ಇವತ್ತಿನ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಂದು ರೇಮ ಅಥವಾ ಒಂದು ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹೇಳೋಣ, ಇದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಏನೋ ಮಾತನಾಡಕ್ಕಿದ್ದಾರೆ ಅಂತ ನನಗನ್ನಿಸ್ತಾ ಇದೆ. ಅಪ್ಪೋ ಇವ ಹೆಂಗ ಬಂದ? ರಣರಂಗ. ಅಯ್ಯ, ರಣರಂಗಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಬಂದ? ರಣಭೂಮಿ, ರಣರಂಗ. ಸೊ ಈ ಕೇಮ್ ಟು ದ ಬ್ಯಾಟಲ್ ಫೀಲ್ಡ್. ಬಟ್ ಇನ್ ತಮಿಳ್ ಹೆಂಗ ಬಂದಾನ? ರಥங்கள். ಇನ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಬ್ಯಾಟಲ್. ಓ ವಾವ್, ದಟ್ಸ್ ಈವನ್ ಮೋರ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್. ஸோ எங்க வரான் அவன்? அங்கேருந்து எங்க புறப்பட்டான், எங்க வரான், எங்க நிக்கிறான், எங்க ஆவியானவர் கொண்டு வந்தவனை நிறுத்துறாரு. நம்மள சில நேரங்கள்ல God will position us. David was being positioned. இப்போ அங்கேருந்து வரும்போது அவன் 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 வந்த வேலை என்ன? அந்த he had to bring the cheese. நாம நினைக்கிற மாதிரி ஒரு 10 அப்படி கிடையாது. He had to bring a load of cheese. அப்போ என்ன பண்ணா, இவர்களை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணாங்க, இந்த புறப்படும் போது நிறைய எடுத்துட்டு வந்தான். ஆனா வந்து நின்ற இடம் வேர் பேட்டில் பொசிஷன். ರಥங்கள் ಅಂಡೈಕೆ. ಈ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪಾಳೆಯದ ಬಂಡಿಗಳ ಹತ್ತಿರ. ಪಾಳೆಯದ ಬಂಡಿಗಳು ಎಲ್ಲಿತ್ತು? ಪಾಳೆಯದ ಬಂಡಿಗಳು ಸಿದ್ಧವಾಗಿತ್ತು. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ನಡೆಸುವ ಒಂದು ಸ್ಥಳ, ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಸ್ಥಳ. ಆಮೇನ್ ಹೇಳ್ಬೇಡಿ. ಸಿದ್ಧ ಆಗ್ಲಿ, ಏನಾಗಿದೆ? ಸಿದ್ಧಪಡಿಸಲಾಗಿದೆ, ಸಿದ್ಧವಾಗಿದೆ. ಆದ್ರೆ ಆ ಸಿದ್ಧತೆಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ? ಬಲವಿಲ್ಲ. ಎಷ್ಟೇ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ರು ದಾವೀದನು ಅಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅವರ ಸಿದ್ಧತೆ ವ್ಯರ್ಥವಾಗಿತ್ತು. ಒಂದು ಆರಾಧಿಸುವ ದೇವರ
ಒಂದು ಮಗನು, ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ದೇವರ ಮಗನು ಬರುವ ತನಕ ಎಷ್ಟೇ ಸಿದ್ಧತೆ ಇದ್ರೂ அது ವ್ಯರ್ಥವಾಗಿತ್ತು. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். சில நேரங்கள்ல எனக்கு அவங்களுக்கு தெரியாதாங்க யுத்தம் பண்றதுக்கு. நான் தான் தெரியாம கேட்கிறேன். சவுலுடைய பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா? ஆர்ப்பாட்டம் தான் இருந்தது, ஆனா என்ன இல்லை, அழைப்பு இருக்கவில்லை, அதிகாரம் இருக்கவில்லை. சில நேரங்கள்ல ஆர்ப்பாட்டம் மாத்திரம் உதவாது. நிறைய நேரங்கள் ஆர்ப்பாட்டத்திலேயே வாழ்க்கை நடந்து விடும் என்று நினைக்கிறோம். தேவ பிள்ளையாக நமக்கு நான் சொல்லுகிறேன், இட்ஸ் நாட் அபவுட் ಆರ್ಭಾಟದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಎಲ್ಲವೂ ಅಡಗಿಲ್ಲ. So there was lot of noise. There was lot of noise. They were all prepared. They thought they are well prepared. But I'm telling you this morning, noise will never silence the enemy. Noise will never silence the enemy. Sometimes we make lot of noise. We think we know better than many people. So I never consider myself better than anybody else. All that distinguishes me from others may be because of the anointing that is upon my life and nothing else. எனக்கு நல்லா தெரியும், இந்த அபிஷேகம் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை என்பது. குப்பையும் தூசியுமா இருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ இங்க என்ன இருக்கிறது? ஆர்ப்பாட்டம் இருக்கிறது, பெரிய என்ன இருக்குது? There is lot of noise and there is lot of commotion. Lot of commotion. We as God's children stay away from commotions. Stay away from commotion. என்ன சொல்லலாம்? ஒரு ஆர்ப்பாட்டம் அகைன், இல்லை என்றால் ஒரு நாய்ஸ். அப்போ அந்த கமோஷன் அண்ணா எங்க வெளியில ஒரே கூச்சலா இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. என்ன சொல்லுவோம்? there is a ಆರ್ಭಾಟ ಆಗ್ತಾ ಇದೆ. ಏನು ಆರ್ಭಾಟ ಇಲ್ಲಿ? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಅಷ್ಟೊಂದು ಆರ್ಭಾಟ? ಎದಕ್ಕಾಗ ಒರೇ ಪರ ಆರ್ಭಾಟ? ಎಲ್ಲಿ ಆರ್ಭಾಟವಿದೆಯೋ ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರವಿರುವುದಿಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ ಆರ್ಭಾಟಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹೆದರ್ತಾ ಇರಬಹುದು, ಅಥವಾ ಆರ್ಭಾಟ ಮಾಡಿದ್ರೋದ್ರಿಂದ ಅವನು ಗೋಲಿಯಾತನು ಹೆದರ್ತಾನ ಅಂದ್ರೆ ಹೆದರೋದಿಲ್ಲ. ನೀನು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರೋ, ನೀನು 50 ವರ್ಷದ 60 ವರ್ಷದ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರೋ, ನಿನಗೆ ಈ ಪೇಜಿಂದ ಆ ಪೇಜ್ಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಾನು ಪ್ರವೀಣನಾಗಿರಬಹುದು, ಆದರೂ ಕೂಡ ಆರ್ಭಾಟದಿಂದ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಬೀಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ ಆರ್ಭಾಟದಿಂದ ಬೀಳಿಸಲು ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. ಆರ್ಭಟಿಸುವುದರಿಂದ ಅವನು ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ವಾ? ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಅಭಿಷೇಕ ಬೀಳ್ಸತ್ತ ಅಂದ್ರೆ ಬೀಳ್ಸತ್ತೆ. Which will make Goliath? What made Goliath get scared of David? அவன் எங்க வந்த இடம் என்ன சொல்லுங்க ஒரு முறை என்னோட. அவன் வந்த இடம் என்ன இடம்? அவன் வந்த என்ன இடம்? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்து. பிசாசு அந்த ஆர்ப்பாட்டத்தினால பயப்பட மாட்டான். நீ போய் நில்லு தாவீதே. தாவீதுக்கு அவன் எங்க போய் பொசிஷன் ஆவறான்னு அவனுக்கு தெரியாது. டேவிட்ஸ் ஹியர். நீங்க நிறைய நேரம் கேட்காதீங்க, பொசிஷன் மீ ஹியர், பொசிஷன் மீ ஸ்ட்ராட்டஜிக்கலி லார்ட். என்னை இங்க பொசிஷன் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை கூகுள்ல பொசிஷன் பண்ணுங்க. என்னை சில பேருக்கு கிட்ட இருக்கிற சின்ன வேலைங்களே கண்ணில் தெரியாது. போடுற அப்ளிகேஷன் எல்லாம் நான் சொன்னேன் ஏண்டாப்பா, எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிடைச்சா நல்லது, ஆனா இவருக்கு எடுத்த உடனே எங்கதான் அப்ளிகேஷன், அதுக்கு எவ்வளவோ சர்ச் பண்ணி அதுல என்ன எடுத்த உடனே எங்க போயிடணும். அப்படி இவங்க என்ன தெரியுமா, தாவீதுக்கு என்ன தெரியாது, எங்க அவன் போறான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் ஆவியானவர், அவனுடைய அபிஷேகம் அவனை சரியான இடத்துக்கு கொண்டு வந்தது. அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் இருந்ததினால தான் அவன் அறிந்து கொண்டான், இந்த ஆர்ப்பாட்டம் விருதாவான ஆர்ப்பாட்டம். ஏனென்றால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விரோதமாய் கோலியாத் பேசிக்கொண்டே இருக்கிறான். சில நேரங்களை நீ யோசிக்கிறீங்களா, நான் இவ்வளோதான் நான் ஜெபிக்கிறேன், நான் இவ்வளோதான் நான் காணிக்க கொடுக்குறேன், நான் இவ்வளோ ஒரு வருஷம் ஒரு நாள் தவறாம ஆலயத்தில் இருந்திருக்கிறேன், ஒரு வருஷம் ஒரு நாள் கூட தவறாம எங்கேயுமே நான் இருந்திருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில சம்டைம்ஸ் என் வாழ்க்கையில சில காரியங்கள் அப்படியே இருக்குதே என்று நீங்க நினைத்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், டுடே the Holy Spirit God is asking us to understand one thing. ஆவியானவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஆர்ப்பாட்டம் இருக்கிற இடத்துல அதிகாரம் இல்லாமல் போகலாம். ஆர்ப்பாட்டம் இருக்கிற இடத்துல, வெறும் ஆர்ப்பாட்டத்துல கர்த்தர் உன்னையும் என்னையும் அடைக்கல. அப்போ இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? There is a big commotion happening there. Yes, go ahead and read ma from there on.
As Jesse had directed, he reached the camp as the army was going Who out. directed him? Jesse did. யார் அவனை நேச்சுரல் வேர்ல்ட்ல டைரக்ட் பண்ண சில பேரை தேவன் வைத்திருப்பார் நம்ம வாழ்க்கையில. ஹலோ, நேச்சுரல் டைரக்ட் பண்ண சில பேரை நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்க வேண்டும். யாரு? அவனுடைய பயாலஜிக்கல் ஃபாதர். கர்த்தர் சில பேரை நம்ம வாழ்க்கையில டைரக்ட் பண்ண வச்சிருப்பாரு. எல்லாமே ஆண்டவர் வந்து டைரக்ட் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் வந்து சொல்லட்டும். அப்போ இங்க God uses natural things for you to understand the supernatural things. இவன் ரதங்கள் இடங்கிற இடத்துல வர வேண்டும் என்றால் அவன் தகப்பன் சொன்னதை அங்க நேச்சுரலா சில பேரை கர்த்தர் வைத்து உனக்கு சொல்ல வைப்பார் என்று சொன்னால் you should have the humility to run for that. அவன் என்ன செய்தான்? அவங்க அப்பா சொன்ன உடனே அவன் எடுத்துக்கொண்டு, ஏன்பா எனக்கு டபுள் வேலை கொடுக்குற? ஆல்ரெடி நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? ஐ எம் ஆல்ரெடி டூயிங் சம்திங். இன்னும் என்ன கூப்பிட்டு என்ன பண்றேன்? எனக்கு டபுள் வேலை கொடுக்குறேன். அவங்க என்னமோ போய் பெரிய ஆட்கள் மாதிரி எங்க நிக்கிறாங்க? சேலையில நிக்கிறாங்க. என்ன மாத்திரம் நீ எதுக்கு வச்சிருக்கிற? வெறும் இங்க அங்க ஓடுறதுக்கு மாத்திரம் நீ வச்சிருக்கிற. ஆனா நான் சொல்லட்டுமா, அவன் இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல வந்ததை, நேச்சுரலா வந்ததை அவன் பிடித்து கொண்டதினால்தான் சூப்பர் நேச்சுரலா வருகிறதை அவனால செய்ய முடிந்தது. ஜெஸ்ஸி ஒன்றும் பெரிய அபிஷேகத்தோடு அவனுக்கு சொல்லலை. ஜெஸ்ஸி ஒன்றும் அது ஒன்று தேவ வாக்கா அவனுக்கு சொல்லலை. அவன் சொல்லும் பொழுது சும்மா சிம்பிளாக தான் சொன்னான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கு ஒரு yesterday I was just going through 3 விதமான காஸ்பல் இருக்குது. ஒன்று ப்ராஸ்பரிட்டி. ஆபா, அது விடுங்க, அதை பற்றி சொல்லவே. எல்லா பிரசங்கத்திலும் நீ கார் வாங்குவ, நீ வீடு வாங்குவ, நீ என்ன ஆயிடுவ? இப்படி பண்ணி நான் சொல்றேன். வாட் இஸ் த டேஞ்சர்? ஐ எம் சேயிங், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு கார் வேணும்னா கார் தருவாரு, வண்டி போதும்னா வண்டியா போதும். நமக்கு எது வேணுமோ அது கர்த்தர் கொடுப்பாரு. we are not people just running after these material things. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன வரும்? நீங்க திரும்பறதுக்குள்ள கோல்டு வரும். எங்கேருந்து வரும்? இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது நல்லா இருக்கே. அப்படி ஒருத்தரும் வந்து அவங்க நிலைத்திருக்க மாட்டாங்கங்க. ஆண்டவருக்காக நிலைத்திருக்க முடியாது. we are bringing up fake people. நிறைய ஃபேக்கான பீப்புள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனம் என்ன ஆகி கொண்டிருக்கிறாங்க? இப்படிப்பட்ட ஒரு கோக்லா, ஹிந்தி மே போல்தே ஹை உஸ்கோ, கோக்லா, சாலிடான் அவர்கள் எழும்ப முடியாது. இன்னொரு காஸ்பல் இருக்குது, அது வெறும் பாவர்ட்டி. என்ன காஸ்பல் அது? ஒரு பாட்டு கூட இருந்தது, குட் லேடி பாவர்ட்டி. என்ன பண்ணு? என்ன ஃபாலோ பண்ணு. நோ, பாவர்ட்டி இஸ் நாட் காட்ஸ் ஐடியா ஃபார் அஸ். ஆண்டவர் ஒன்று நம்மளை அப்படியே ஏழையா இருக்கணும்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த பாஸ்பரிட்டி காஸ்பல்ல விழுந்து போகவும் நமக்கு என்ன இல்லை, இது ரொம்ப டேஞ்சர். இன்னொன்று வந்திருக்குதான், பாப்புலாரிட்டி. என்னது? ஐயோ, எனக்கு அது கேட்கும்போது ஆச்சரியமா இருந்ததா. பாப்புலாரிட்டி அப்படின்னா இந்த சொல்றவங்க செலிபிரிட்டியா இருக்கணும். சொல்றவங்க எப்படி இருக்கணும்? நல்ல செலிபிரிட்டியா, நல்ல பேர் புகழோடு இருந்தா அவங்க சொன்னா என்ன ஆகுது? இப்போ ஒரு ஃபிலிம் ஆக்டர் வந்து அப்படி ஜீசஸ் சொன்னா நமக்கு என்ன இருக்குது? ரஜினிகாந்தே ஜீசஸ் சொல்லிட்டேன். ஏன் மைக்கை எடுத்துட்டு சொல்றேன்? எல்லா முழங்காலும் அவருக்கு நேராய் முடங்கும், எல்லா நாவும் அவரை அறிக்கை செய்யும். இவர் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்கள் அவருக்கு மடங்கிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வத்தையும் படைத்தவர் அல்லவா. nobody is great. அப்படியெல்லாம் நீங்க கொண்டாடக்கூடாதுங்க. அப்படி கொண்டாடுறதுனால நம்ம என்ன பண்றோம்? we are making Jesus as if Jesus is so. ஆண்டவர் வந்து அவர் சொல்லிட்டதுனால ஆண்டவருக்கு பெருமை வந்துச்சா? இல்ல நான் துதிக்கிறதுனால அவருக்கு பெருமை வந்துச்சா? அவர் பெருமை உள்ளவர், அவர் கனம் உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர். அதனாலதான் நான் அவரை துதிக்கிறேன். டோன்ட் ஜஸ்ட், இது ரொம்ப நிறைய 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 இப்படி இந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள பிசாசுக்கு நிறைய பேரை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு. அவங்களே பாருங்க, அவங்களே என்ன ஆயிட்டாங்களாம்? அவங்க என்னங்க, எல்லாரும் சொல்லுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இந்த பாப்புலாரிட்டி காஸ்பல், இந்த பாப்புலராக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில், யூடியூப்ல, அதில் இதில் எல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகி அப்படி சொன்னாதான் என்ன இருக்குது? அதுக்கு நான் சொல்லுவேன்,
சின்ன சாமுவேலோடு பேசின கர்த்தர் ஒரு சின்ன பிள்ளையும் கூட கழுதையை பயன்படுத்த முடியும் என்றால், அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம், கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில டிபேட்ஸ் எல்லாம் சில பேர் கேட்பாங்க, ஐயோ அப்படி இவங்க பேசக்கூடாது, ஆண்கள் பேசலாம் பெண்கள் பேசலாம், அப்படியெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், கழுதையை கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்றால் உன்னையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். உன்னையும் என்னையும் அழகாய் பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா கழுதையை? ஏனென்றால் எல்லாமே அவருடைய சிருஷ்டி. இட் இஸ் அவருடைய ಆತನ ಮುಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇದೆ ಎಲ್ಲವೂ. ಆಮೇಲೆ ಸೃಷ್ಟಿ ಎಲ್ಲ ಆತನ ಮುಷ್ಟಿಯಲ್ಲಿ. ಹೇಳೋಣವಾ? ಸೃಷ್ಟಿ ಎಲ್ಲ ಆತನ முஷ்டியல்லிದೆ. யாரை வேண்டுமானாலும் ஆண்டவர் உயர்த்த முடியும், தாழ்த்த முடியும். யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். யாரை வேண்டுமானாலும் அவர் என்ன வேண்டுமானாலும் அவருக்கு செய்ய அதிகாரம் இருக்கிறது. சம் பீப்புள் ஆஸ்க் மீ ஆல் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்டா இவங்களுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன், எவ்வளோ டிஃபிகல்ட்டாக நீ கேட்டாலும் என்ன, ஒரே ஒரு வார்த்தை தான் என்கிட்ட இருக்கிறது, இவரை விட பெரியவர் இல்லைப்பா, அவரை விட உச்சத்தில் யாருமே இல்லை, அதை விட யாரையுமே நம்மளால உயர்த்த முடியாது. அப்போ தாவீது அங்க வருகிறதுக்கு காரணம் என்னவென்றால், ஏன் அங்க வந்து நிறுத்தப்பட்டான்? சம்டைம்ஸ் காட் இஸ் பொசிஷன். முதல்ல யார் இடத்துல கேட்கணுமோ அதை கேட்டு பெற்றுக்கோ. நேச்சுரல் வேர்ல்ட்ல வர்றது சில பேர் சொல்றத நீ என்ன பண்ணிடாத, ತಾತ್ಸಾರ ಮಾಡಬೇಡ. அது என்ன பண்ணிடாத, ತಾತ್ಸಾರನ ಏನು ಹೇಳ್ಬೋದು, ತಿರಸ್ಕರಿக்க வேண்டாம், ಅದನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಬೇಡ. ಡೋಂಟ್ ನೆಗ್ಲೆಕ್ಟ್ ಇಟ್. It came from his father. He could have said so many things, but he just accepted it. இன்னைக்கு யாருக்கோ கர்த்தர் சொல்றாரு, சில நேரங்கள்ல அவங்க சாதாரணமானவங்க, அவங்க போய் எனக்கு சொல்லி நான் கேட்கணுமா, இவங்கெல்லாம் எனக்கு சொல்லணுமா? கர்த்தர் சொல்வாரு, இவங்க சொல்றதுனால தான், இவங்களை தான் நான் இன்னைக்கு வைத்திருக்கிறேன் உனக்கு சொல்றதுக்கு. இவங்க சொல்றத நீ கேளு, அப்போ கரெக்டா நீ போகிற இடத்துக்கு போய் நிற்ப. எப்படி பாருங்க, கரெக்டா ஓடி போய் கரெக்டா அங்க வந்து நிற்க செய்தார். இன்னைக்கு நேச்சுரலாக வர்றது நமக்கு சில நேரங்களில் பிடிக்காம இருக்கலாம். சில நேரங்களில் இந்த சின்ன காரியம் நமக்கு செய்ய நமக்கு மனது இல்லாமல் இருக்கலாம். மேபி இட் இஸ் a small change that the God is expecting from you. It may be very very small thing that God may be asking you to do. அது யார்கிட்டேருந்து வருதோ அதை பார்க்காத, கர்த்தரிடத்திலிருந்து வருதுன்னு பாரு. Just understand it is so many timesங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் சொன்னதை நான் கேட்டேன். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது அந்த இடத்துல he went and நல்லா ப்ரீச் பண்ணிட்டே இருந்தாராம். ஒருத்தர் கூட வரல. அங்கே எல்லாம் அவருக்கு நிறைய எதிர்ப்பு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போது அங்கே இருந்த ஒரு ஆள், ஆண்டு அறியாத ஒரு ஆள், அந்த ஆள் சொன்னாராம், நீங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு ரிவர் போகுது, அந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க, அங்கே போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், மேபி உங்களுக்கு அது நல்ல இடமா இருக்கும்னு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு he has impacted the world. அகஸ்டின் ஜெபக்குமார், அந்த ஊழியக்கார் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த சொன்னது யாரு? ரொம்ப நமக்கு அங்கே போட்டு அப்படி போட்டு தான் சொல்லணும்ட்டு இல்லை. a very very ordinary person. when he told that, he rang some bell in him. அந்த ஆள் சொல்லி நான் கேட்கணும்ட்டு நினைக்கல. இந்த ஆளெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா, எனக்கு வந்தா வார்த்தை எப்படி வரணும், அப்படி வரணும் என்று நினைக்கல. அந்த வார்த்தையை கொண்டு அவர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே போயிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய ஊழியங்கள், ஜெம்ஸ் என்ற ஊழியங்கள் நீங்கள் சும்மா போட்டு பாருங்க, லட்சக்கணக்கான அந்த 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 ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரை அவர் அறியாமல் இல்லை, அவ்வளோ பெரிய ஊழியமாக இது அங்கே மாறிவிட்டது. காரணம் என்ன? சொன்னது யாரு? somebody very very negligible, somebody. so you should have the humility to accept. அந்த நமக்கு என்ன வேணும்? அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை வேணுங்க. அந்த தாழ்மை உன்னை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு நான் சொல்றேன், தாழ்மை உன்னை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும் தேவ பிள்ளைய. இப்படி அப்படி என்றல்ல, கர்த்தர் எப்படி பேசினாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், யார் மூலமாய் பேசினாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இவங்க அவங்க என்று கிடையாது, ஆனால் அந்த வார்த்தை தான் எனக்கு வேண்டும். பாருங்க, அந்த ஆர்டினரி மேன் சொன்னதை கேட்டு அவன் சொன்னார், அங்கே போங்க, நான் உண்மையா சொல்றேன், அங்கே போங்க, அங்கே கொஞ்சம் உங்க ஆட்கள் இருக்காங்க, நீங்க அங்கே போங்க, இங்கே ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அது ஒரு விசாலமான இடம், ஒரு பெரிய இடம், அந்த ஃபுல் ரிவரை இவருக்கு சொந்தம். அங்கே அவர் அத்தனை ஞானஸ்தானங்கள் கொடுத்துருக்கிறாரா, எண்ணிக்கையே இல்லை. ஏன் தெரியுமா? சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லும் போது கேட்கணும். So what did David do? படிங்க. He loaded up and set out as Jesse had directed. He reached the camp as the army was going out to its battle positions, shouting the war cry. They were shouting the war cry.
ஓகே எஸ் Israel and the Philistines were drawing up their lines facing each other. David left his things with the keeper of. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஆர்ப்பாட்டம் இருக்குது, நிறைய ஆர்மி இருக்குது, பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படியே நிக்கிறாங்க, ஸ்டாண்டர்டீஸ் நிக்கிறாங்க. அப்படியே அவங்க நிக்கிறது பார்த்தா, அந்த வார்க்கரை பார்த்தா இப்போ விழுந்தாண்டா கோலியாத்துன்னு சொல்லணும். எல்லாம் இருக்குது, ஆனா அதுல என்ன இல்லை? பலன் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியத்தை நீங்க இங்கேருந்து பிடித்து கொண்டு திரும்பி போகணும்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நீங்க பிடித்து கொண்டு போங்க இயேசுவின் நாமத்தினால. எங்க பலன் இல்லையோ அங்க நீ இருக்காத. எவ்வளவு வந்தாலும் அது நிக்காது. எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது கர்த்தருடைய ஜெயமாய் அங்கே முடியாது. அது சவுலுடைய வெற்றியாய் தான் முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை உயர்த்தினது நீங்க மட்டும்தான் இருக்கணும். ஏன் அடிக்கடி உங்களை சொல்ல வைக்கிறேன்? ஏன் இந்த சபையில நம்ம அடிக்கடி சொல்றோம் தெரியுமா? யாரோ வந்து நான் தான் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லவே வேணாம் ஆண்டவரே, நீங்க என்ன லிஃப்ட் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க என்ன லிஃப்ட் பண்ணுங்க ஆண்டவரே, இதனால தான் நான் நல்லா ஆயிட்டேன்னு சொல்லுகிறதே விட ஆண்டவரே கர்த்தரால நல்லா இருக்கிறேன்னு சொல்றது நமக்கு பெருமையான விஷயம். அப்போ தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. பாரு தாவீத், இவங்களுக்கு தாவீதே என்ன பண்ண? மேபி த லார்ட் வில் டேக் யூ அண்ட் மேக் யூ பொசிஷன் யூ சம்வேர் வேர் யூ வில் அப்சர்வ். தாவீத் அப்சர்வ் பண்ணிட்டான். உடனே அவனுடைய அப்சர்வேஷனுக்கு என்ன வந்தது? இவர்களை பார்க்கல, அவன் இவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்க்கல. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, ஆர்ப்பாட்டத்தை தாண்டி பாரு, ஆர்ப்பாட்டத்தை தாண்டி பாரு, அந்த ஆடம்பரத்தை தாண்டி பாரு. அல்லேலூயா சொல்றேங்க. ಆರ್ಭಾಟத்தை தாண்டி பாரு. ಹರ್ಷಾಟವನ್ನು ಅದನ್ನು ದಾಟಿ ನೋಡು, ಆಡಂಬರವನ್ನು ದಾಟಿ ನೋಡು. அவன் ஆர்ப்பாட்டத்தில் நின்று போகவில்லை, மற்றவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நின்று போனார்கள், இவன் ஆர்ப்பாட்டத்தை தாண்டி பார்த்தான். இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ சொல்லி கொண்டிருக்கிறார், அநேக நாட்களாய் ஆர்ப்பாட்டத்தை மார்த்தம் பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அதை தாண்டி பாரு, என்னுடைய காரியத்தை பாரு, அதை தாண்டி நான் செயல்படுகிற தேவன். அப்போ இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை தாண்டி பார்க்கிற அபிஷேகத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதுதான் உண்மையான அபிஷேகம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஆர்ப்பாட்டத்தை தாண்டி பார்க்க எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, இந்த காரியத்தை தாண்டி பார்க்கிற அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சோ யாரை பார்த்தான்? எஸ், Israel and the Philistines were drawing up their lines facing each other. David left his things with the keeper of supplies, ran to the battle lines and asked his brothers how they were. As he was talking with them, Goliath, அதுதாங்க இங்க வித்தியாசம். அதுதான் நான் சொன்னேன், அவன் என்ன செய்யணும்? ஆர்ப்பாட்டத்தை தாண்டி போக அவனால முடிந்தது. ஏனென்றால் ஆர்ப்பாட்டம் இருக்கிற இடத்துல தாண்ட முடியாது. ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணும்? நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆர்ப்பாட்டம் நம்மளை மேல போக விடாது. ஆர்ப்பாட்டம் நம்மளை முன்னேற விடாது. ஆர்ப்பாட்டம் நம்மளை அமிழ்த்து போடும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ಆರ್ಭಾಟಗಳು நம்மளை ಆರ್ಭಾಟಗಳು ನಮ್ಮನ್ನು ಅದಿಮಿ ಬಿಡದ ಅಂತೆ. ಆರ್ಭಾಟಗಳಿಗೆ ಏನಿದೆ? ಅದಿಮಿ ಬಿಡುವ ಶಕ್ತಿ ಇದೆ. ಆದ್ದರಿಂದ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ದ? ಅವನ್ ತಂದದ್ದನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲೇ அங்க முதல்ல வைத்துட்டான். இது இல்ல, திஸ் இஸ் நாட் த நீட் ஆஃப் தி ஆர். இது இல்ல, இப்போதைக்கு இது தேவைப்படாது. இவர்கள் இதை சாப்பிட்டு இவர்கள் சந்தோஷமா இருக்க இங்க வரவில்லை. கோலியாத்தை வீழ்த்த வந்திருக்கிறார்கள். எங்க அப்பா நினைக்கிறாங்க, இவங்களுக்கு இப்ப என்ன கொடுக்கணும்? இவங்களுக்கு இது somebody I'm telling you, இது அதுக்கான நேரம் இல்லை, இது அதுக்கான நேரம் இல்லை. பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தேவைதான். ஆனால் இப்போ கோலியாத் பேசும்போது சாப்பிடுகிற நேரம் இல்லை. அவன் என்ன செய்தான்? உங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு தேவையே இல்லைடா. ஒரு ஜெபிக்க முடியல, உனக்கு சாப்பாடு ஜெபிக்க முடியல, இப்படி பரவாயில்ல, ஏன் அப்புறம் ஜெபிச்சுக்கோ. சில பேர் அவங்க ஃபாஸ்டிங் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. புள்ள சொல்லும், ஐயோ நான் எப்படியோ எனக்கு மனசில் தோணுது, நான் 5 நாள் ஃபாஸ்டிங் எடுக்க போகிறேன். அம்மாவுக்கு மனசே என்ன ஆகிடும்? அவ்வளோதான், வேணாம் விடுமா, என்ன பரவாயில்ல, அதெல்லாம் ஆண்டவர் அறிவாரம்மா, நீ ஒன்றும் என்ன பண்ண வேண்டியதில்லை. அப்போதான் பால் கொடுப்பாங்க. நீ ஃபாஸ்டிங் எடு, ஆனால் பால் குடிச்சிட்டு 2 பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 நட்ஸு சாப்பிட்டுட்டு நீ அப்படியே நீ கொஞ்சம் ஃபாஸ்டிங் எடுமா. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நான் என் பிள்ளை ஃபாஸ்டிங் எடுக்குதுங்க, நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், எங்கள் பிள்ளை என்ன இருக்குது? பிள்ளைகளை ராவா வளர்க்கணும். இயேசுவின் நாமத்தால நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால நான் சொல்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நான் சில பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், டோன்ட் கிவ் தெம் இந்த சில்ட்ரன் பைபிள் கூட கொடுக்காதீங்க. அதில் ஜீசஸ் இந்த கார்ட்டூன் ஃபிகராக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை.
ரியலி ஐ டென்ட் ரியலி லைக் இட். அது வந்து ஜீசஸை வந்து ஒரு கார்ட்டூன் ஃபிகரில் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஏங்க வேற இதெல்லாம் அப்படியே சயின்ஸும் மேத்ஸும் எல்லாம் படிக்க தெரியுது. ஜீசஸை மாத்திரம் கார்ட்டூனில் நீ காட்டினேன்னா அவனுடைய மைண்டில் அப்படிதான் இருக்கும். கிவ் him raw பைபிள், nothing will happen. இதை கொடுங்க, படிப்பான். நேத்தன் இதை தான் படிக்கிறான். ஐ டோல்ட் them don't give them any, என்ன கொடுக்காத. அப்படிப்பட்ட இந்த சில்ட்ரன்ஸ் எனக்கு தெரியாது இன்னைக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. பட் திஸ் இஸ் மை டேக். கிவ் them raw truth. சின்னதுலேருந்தே அப்படியே அவங்க கனமான ஆகாரத்தை உட்கொள்ளட்டும், கனமான காரியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும், அதை படிக்கட்டும். ஒன்றும் ஆயிடாது, படிப்பாங்க. அதை விட இதை அழகா படிப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு இன்னும் ஞானத்தை இது வளர்க்கும். ஜஸ்ட் கிவ் them the truth. டோன்ட் அதை வந்து சப்சிடைஸ் பண்ணி, அதை வந்து என்ன பண்ணி மினிமைஸ் பண்ணி, அதை அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ஃபன்னியாக இருக்குது. மோசே ஒரு பெரிய ஃபன்னி கேரக்டர் மாதிரி. ரியலி இந்த கார்ட்டூன்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் ஸோ வாட் அ மேன் ஆஃப் காட். எப்படி வரும் அந்த குழந்தையோட மைண்டில்? 11 years ஆயிடுச்சு, 10 years ஆயிடுச்சு, இன்னும் சில்ட்ரன்ஸ் பைபிளை. நம்ம பசங்க யாரும் சில்ட்ரன்ஸ் பைபிள் வேணாம், யாருக்கும் என்ன பண்ணாதீங்க. ஐம் டெல்லிங் யூ, அவங்க மைண்டில் அந்த பிக்சர் வருமா இல்லையா? அதுதானே அவங்க மைண்டில் இருக்கும். அதுதான் அவங்க மைண்டில். இது ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் கேட்குறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கலாம், அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கலாம், பரவாயில்ல. நான் என் பிள்ளைக்கு நான் என்ன அதுக்குன்னு இருக்குது. அந்த மாதிரி பைபிளை நீங்கள் வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கும். அதுலேயே பிக்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வேணால் வாங்கி கொடுங்க. ஆனால் டோன்ட் கிவ் them this children's பைபிள் அண்ட் மேக் them தேர் ஆல் அவங்களுக்கு வந்து இந்த மோசையை நினச்சாலே எப்படி இருக்கும்? நோவாவை தாத்தா மாதிரி தான். நோவா தாத்தாலாம் கிடையாது. 600 வயசுலையும் பலசாலியாக இருந்தார். அந்த காலத்துலலாம் 600 வயசுலலாம் அப்படி இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுக்குறேன். இங்கே அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ கம் டு பைபிள் ஸ்டடி. ஸோ இங்கே என்ன ஆகுது? எஸ்மா, ரீட்மா. David left his things with the keeper of supplies, ran to the battle lines, and asked his brothers how they were. As he was talking with them, Goliath அவனுடைய அழைப்பு வந்து விட்டது. நான் அதனால தான் நான் சொல்றேன், நேச்சுரலா சில காரியங்களை கேட்கணும், நேச்சுரலா சில காரியங்களை விடணும். சில காரியங்களை என்ன பண்ணும்? கேட்கணும், சில காரியங்களை விடணும். அதை கேட்டுதான் வந்தான், அதுதான் அவனுடைய வேலை. ஆனா அதை முதல்ல விட்டுட்டான். யாವ್ದನ್ ಕಳಿಗಿಟ್ಟಾವನು ಅವನು ತಂದಿದ್ದೆ ಅದೇ ಅವನ ಕೆಲಸವಾಗಿತ್ತು. ಸಮ್ಟೈಮ್ಸ್ just lay it there. விட்டுடு, அதை போச்சா விட்டுடு. ஏன்னா அதை பிடிச்சிட்டு இருந்தா கோலியாத்துக்கு நீ எதிர்க்க முடியாது. சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்கள், இது தேவையான விஷயம் தாங்க. இது என்ன விஷயம்? ரொம்ப தேவையான விஷயம் தான். அதை தான் எடுத்துட்டு அவன் சுமந்துட்டு வந்தான். எங்க கீழே கூட வைக்கல. அவன் கீழே வச்சா கூட என்ன ஆயிடும்? பால் கட்டிகளை கூட வைக்க முடியுமா? அப்போ என்ன இந்த மாதிரி லக்ஸுரி கார் இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் ஊழியம் செய்தவங்க பயங்கர கஷ்டத்தில் தான் ஊழியம் செய்திருக்கிறாங்க. எங்கள் அப்பா அந்த ஒரு சைக்கிள் வச்சுட்டு 2 பக்கமும் அந்த ட்ராக்ஸ் வச்சுக்குவார். அவர்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இருக்காது. போய் என்ன பண்ணுவார், இந்த அப்போல்லாம் இருக்கும் ஸ்கிரிப்சர் கிஃப்ட் மிஷின்னு இருக்கும், அங்கே போய் என்ன பண்ணுவார், நிறைய ட்ராக்ஸ் கொண்டு வந்துடுவார். எப்போ பார்த்தாலும் அவர் ஃபுல்லாக என்ன இருக்கும், அவர் பேகு எங்கே எடுத்தாலும் நிறைய என்ன வச்சுருப்பார், ட்ராக்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பார். நிறைய போவார் இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியில் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறது தான் அவருடைய ஊழியம். சைக்கிள் எடுத்துகிட்டு காத்தால போனார்னா நைட் வருவார். எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? அவர் பயங்கரமாக இருந்த ஒரு மனுஷன். அவர் இன்றைக்கும் அவர் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுதுங்க. அப்படி இருந்தவர் ஆண்டவர் ஏற்றுவிட்ட பிறகு அந்த தாகம், அப்படியெல்லாம் ஊழியம். அப்போது இவங்க இது எப்பவுமே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தெரியுமா? நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது? டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி லக்ஸுரி. ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒரு வாட்டி ஊழியத்துக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்க கேட்குறாங்க பாருங்க, நாங்கள்லாம் ஏதோ ஆடு மாடு மாதிரி என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் பஸ்ஸில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்குறோம், கீழே மேலே எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர். ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு என்ன இருக்கக்கூடாது, லக்ஸுரி எல்லாம் மைண்டு வச்சு. அதில் யாரோ பார்த்து, யோ பாஸ்டர் நீங்களும் இங்கே இருக்கிறீங்க, விடுங்கப்பா, நாங்கள் இங்கே இருந்தால் பரவாயில்ல, ரட்சிக்கப்படாத 4 ஆத்மாவே காரில் கொட்டுட்டு வாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் என்ன தேவையில்லை, அந்த இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் இவங்களோட வந்துடுறோம். அப்போ சில பேருக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆயிட்டாங்கங்க. எங்கள் கூட வந்த ஒரு கூட்டம், ஹவு கேன் வி கம் லைக் தட், இந்த மாதிரி கூட்டத்தில் நாங்கள் எப்படி வர்றது? உண்மையாக சொல்கிறேன், half of the way அவங்க இறங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கலையா,
இவங்க நினச்சா மாதிரி அவங்கள வந்த உடனே வரவேற்கலையாம், வந்த உடனே என்ன போடலையாம், ஷால் போடலையாம், வந்த உடனே ஹோட்டல் ரூமு புக் பண்ணலையாம், அங்கே என்ன இல்லையா, சரியான சௌகரியங்கள் இல்லையா. நான் இன்னைக்கு சொல்லட்டுமா உங்களுக்கு, நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன். கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் விரும்புனா ஒன்று சொல்கிறேன். சில நேரங்களில் இந்த லக்ஸுரியே எதிர்பார்க்காதீங்க. லக்ஸுரியஸாக வாழணும்னு நினைக்கிறத ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கட்டு தான் அது, நம்மளை ஊழத்தை செய்ய விடாம தடுக்கும். அப்போ இவன் என்ன பண்ணணும், அதை பத்திரமா எடுத்துக்கொண்டு வரணும். அவங்க அப்பா கொடுத்தது எங்க வேணா அவன் வச்சுட்டு வர்றதுக்கு இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்டதை he had to be very careful with that. எது வரைக்கும் தான் அதை கேர்ஃபுல்லா இருக்கணும், அங்க கோலியாத் பேசுற வரைக்கும் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு மேல வந்து சேர்த்தாச்சா அதுக்கு மேல சுமக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, இதுக்கு மேல நீ சுமக்க தேவையில்லை, இது மேல நீனும் அதன்னோ ஒரு அவசியக்கத்தை இல்ல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இதுக்கு மேல நீ அதை என்ன பண்ண வேண்டாம், நீ இதுக்கு மேல நீ சுமக்க, உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன சுமன். You know what that burden is. Holy Spirit God is telling you it is enough. நீ என்ன பண்ணிருக்கிற, சுமந்துட்டு இங்க வரைக்கும் வந்துட்ட, நீ பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்ட, இதுதான் உன்னுடைய இதே நீ கம்யா, நீ உன்னுடைய கோலுக்கு வந்தாச்சு, நீ உன்னுடைய வேலைக்கு வந்தாச்சு, இன்னும் பால் கட்டிகளை நீ சுமக்க வேண்டியது என்ன? இன்னும் அதை நீ ஏன் சுமந்து கொண்டிருக்கிற? Why are you still holding on to it? ஏன் இன்னும் அந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிற? அதனாலதான் நீ செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சுமந்தது போதும். ஐயோ, இது ப்ராஃபிட்டிக்கல் வேர்டுங்க, பிடித்துக்கவங்களுக்கு தான். இன்னைக்கு நீ சுமந்தது போதும், இன்னைக்கு சுமந்தது போதும். ನೀನು ಹೊತ್ತದ್ದು ಸಾಕು. ಇವಾಗ ಅದನ್ನು ಕೆಳಗೆ ಇಡುವ ಸಮಯ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೀನು ಇನ್ನೂ ಹೊರತಾ ಇರಬಾರ್ದು. ಇನ್ನು ಮತ್ತೆ ನೀ ಏನ பண்ணிಕೊಂಡೆ, ನೀನು ಇನ್ನೂ ಹೊರಬಾರದು. ಅವನ್ ಕೆಳಗೆ ಇಟ್ನಾ ಇಲ್ವಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡೋಣ. ಕಾಯುವವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ಸಾಮಾನು ಅದನ್ನ ಬಿಸಾಕ್ಲಿಲ್ಲ. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನೀನು ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬಿಡು, ಬಿಸಾಟ್ಬಿಡು, ಹಾಕ್ಬಿಡು. ஏன்னா அவன் கொண்டு வந்தது அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். சில நேரங்களில் நம்ம சொல்லலாம், ஐயோ நான் சொல்கிறதுக்கு நாங்கள் சுவாமிமா லீவிட்டியா சொல்கிறது ஈஸி, ஆனால் சுமந்தவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். ஒரு ஊழக்காரியாக எனக்கு தெரியும், ஒரு ஆத்மாவுக்கு பின்னாடி எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளோ கர்ப்ப வேதனை இருக்கிறது, எவ்வளோ பாடுகள் இருக்கிறது என்றது தெரியும். அதனால தான் சில பேர் சொன்னால், ஐயோ வந்தா வராங்க அப்படி சொன்னால் அது நம்ம மனசை ஒத்துக்காது. ஏன்னா அந்த கர்ப்ப வேதனை அதுக்குள்ளே காணப்படுகிறது. அதனால அவன் கொண்டு வந்தது என்ன பண்ணல, அவன் இறக்கி வைத்த போது கூட கரெக்டான இடத்துல இறக்கி வைத்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் ஒண்ணு தான், அவன் சுமையை எங்க இறக்கணுமோ இறக்கிடு. இறக்குற ஸ்டேஷன் வந்தா இறக்கிடு. ஆமென். இறக்குற ஸ்டேஷன்ல இறக்கிடு. சொல்லுங்க, இறக்குற ஸ்டேஷன்ல இறக்கிடு. இன்னைக்கு இறக்கிடு இயேசுவின் நாமத்தால. யூ ஜஸ்ட் ஹேவ் டு வாட் யூ ஹேவ் டு டு, ಅದನ್ನು ಇಳಿಸಿಬಿಡು. ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಇಳಿಸಿಬಿಡು ದೇವ ಮಗುವೆ. ಇದು ಇಳಿಸುವ ಸ್ಟೇಷನ್ ಬಂದಾಯ್ತು, ಇಳಿಸುವ ಗಳಿಗೆ ಬಂದಾಯ್ತು. ಇವಾಗ ಇಳಿಸಲೇಬೇಕು. ಇವನು ಇಳಿಸದೇ ಇದ್ರೆ ಸಾಮಾನು ಕಾಯುವವನ ಬಳಿ ಅದನ್ನು ಇಳಿಸಿದನಂತೆ, ಬಿಟ್ಟನು. ಅದನ್ನೇನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ ಅಲ್ಲಿ, just at the right place when the station has come. Don't keep on முன்ன மாதிரியே அதே பாரம், முன்ன மாதிரி அதே கஷ்டம், முன்ன மாதிரி அதே நோ. இப்போ உனக்கு வேற அசைன்மெண்ட் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உனக்கு வேற அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். உனக்கு இப்போ நீ செய்ய வேண்டியது இதை விட பல மடங்கு பெரிய காரியம், அதை விட நூறத்தனியான காரியம், அதை விட மகத்துவமான காரியம். இந்த காரியத்துக்கும் அந்த காரியத்துக்கும் ஈடே இல்லை. There is no comparison of what you are going to do from now on. David, from now on it's a total different ball game again. This is a different, இது totally different. சொல்லுங்க, டோட்டலி டிஃப்ரெண்ட். டோட்டலி அதுக்கு இதுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் சம்பந்தமே இல்லாம சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீங்க சம்பந்தமே இல்லாம நான் இது செய்துக்கிட்டு இருக்கிறேன், சம்பந்தமே இல்லாம நான் இங்க இருக்கிறேன், சம்பந்தமே இல்லாம. அப்படி இருக்குதா? Are you feeling that way this morning? The Holy Spirit God is asking me to tell you, சம்பந்தமே இல்லாம நீங்க யாருமே இங்க வரல. சம்பந்தத்தோடு கர்த்தரிங்க, அவருடைய சம்பந்தத்தோடு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இந்த காலை வேளையில வந்த ஒரு ஆத்மா கூட நான் சொல்றேன், சம்பந்தம் இல்லாமல் இங்க வரல. சொல்லுங்க, சம்பந்தம் இல்லாம. We are not here without a purpose. So இன்னைக்கு ஆவியானவரால ஏவப்பட்டு நான் சொல்றேன், God has brought you to the right place.
God has brought you to the right place. Today, the Holy Spirit God is telling me to tell you, now is the time. You have reached the station. அதை கையில் வைக்கிறத வைத்துடு, அதை கையில் இருக்கிறத வைத்துடு. போதும் போதும் போதும். நீ கொண்டு வந்த அதை பாதுகாப்பாய் கொண்டு வந்த பாதுகாப்பான இடம் வந்தபோது, அந்த ஸ்டேஷன் வரும்போது, அந்த நாள் வரும்போது, அந்த காரியம் வரும்போது, அங்கே நீ இறக்கி வைத்து விட்டால் தான் நீ முன்னே போக முடியும். நீ இறக்கி வைக்காவிட்டால் நீ முன்னே போக முடியாது. நீ கோலியாத்தை சந்திக்க முடியாது. கோலியாத்து கூட உனக்கு ஒரு பெரிய யுத்தம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் ஜெயம் உனக்கு தான். இந்த யுத்தத்தில் ஆல்ரெடி ஜெயத்தோடு கர்த்தர் நமக்கு பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஜெயத்தோடு பேசுகிறார். யூ டோன்ட் கெட் ஸ்டக் இன் தட் பிளேஸ். சொல்லுங்க, டோன்ட் கெட் ஸ்டக் தேர். இனஃப். நீ பத்திரமா எடுத்துக்கொண்டு வந்த, ரொம்ப பத்திரம், ரொம்ப பாதுகாத்த, ரொம்ப செஞ்சுட்ட. யூ டிட் ஆல் தட் யூ குட் டூ. நவ் இஸ் நாட் த டைம் டு கண்டினியூ டூயிங் தட். இன்னும் அது கண்டினியூ போய் நான் போய் அந்த ஸ்பூன் ஃபீட் பண்ணுவேன், என் சகோதரனுக்கு வாயில ஊட்டி விடுவேன் என்று அவன் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இந்த ஸ்பூன் ஃபீடிங் தெரியுமா? ஸ்பூனில் தான் ஃபீட் பண்ணும். ஸ்பூன் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப என்ன பண்ணுறது, ரொம்ப ஆண்டவர் சொன்னதுக்கு மேலே செய்யறது. ஆண்டவர் சொன்னதுக்கு மேலே தேவையில்லை. ஆண்டவர் சொன்னதுக்கு மேலே நீ செய்ய தேவையில்லை. அதுக்கு தான் மிஞ்சின நீதிமானாய். சில பேரெல்லாம் ஆண்டருக்கே சொல்லுவாங்க, பாவம் ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் பார்க்குறேன் ஆண்டவரே. எனக்கு சம்டைம்ஸ் த லார்ட் ஹேட் டு ஸ்பீக் டு மீ. ஏன்னா என்னால் யாருமே அப்படி விடவே முடியாது. பட் ஆண்டவர் சொல்லாமல் கர்த்தர் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார், சுமந்தது போதும், வேற என்ன இருக்குது, இன்னும் சுமக்க வேண்டியது நிறைய இருக்குது, அதெல்லாம் இன்னும் இதை விட பெரிய பாரத்தில் இருக்குது. இதை நீ சுமந்துட்டே இருந்தேன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியும், நீ நெக்லெக்ட் ஆகிடும். உன் ஊழியத்தில் அதெல்லாம் இன்னும் பிரயோஜனமாக இருக்கிற பல பாத்திரங்கள் தான் வைத்திருக்கிறேன். உன் டெஸ்டினில the God has kept many other people in your destiny. There are so many others that you need to encounter and touch. Don't get stuck with what you have been carrying. So he had to hand it over. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது, ஆண்டவரே இன்னைக்கு நான் சுமந்ததை கொஞ்சம் இறக்கி வைக்க ஆவியானவரே நீர் என்னோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், ஆனாலும் நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். இறக்கி வைக்கிற இடம் வந்து விட்டது, ஆனால் இறக்கி வைக்க முடியாதபடிக்கு பல காரியங்கள் என்னை தடுக்குது. அந்த தடை யாரால? பிசாசால வருகிறது. அதை உடைக்க தான் இன்றைக்கு இந்த பிரசங்கம், அதை உடைக்க தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அது உடைக்கப்படுவதாக, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. நீ சுமக்க வேண்டியது இல்லை தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக யாவும் சுமந்து தீர்த்தார். அவருடைய நிலைமைக்கு வந்துவிட்டு நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய ஆள், அடுத்த நிலைமைக்கு போக வேண்டிய ஆள், அடுத்த இடத்துக்கு நீ போகணும் என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்குது. அவரே சித்தம் வைத்தாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே புஷ் பண்ணாலும் போகாத ஒரு நிலைமைக்கு நானும் நீயும் வந்துட வேண்டாம். ஆண்டவர் புஷ் பண்ணா கூட சில நேரங்களில் போக முடியாதபடிக்கு என்ன வந்துடும், நம்மளுடைய மைண்ட் பிளாக் இஸ் வெரி பவர்ஃபுல். மைண்ட் பிளாக் என்ன இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? மைண்ட் பிளாக் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஆண்டவரே புஷ் பண்ணா கூட தெரியாத அளவுக்கு ஆயிடும். ஸ்பிரிச்சுவல் நம்னஸ், ஆவிக்குரிய நம்னஸ்ல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆன் a serious note, let God deliver us from every spiritual numbness in Jesus' name. Spiritual numbness is the most dangerous thing. Spiritual numbness can numb us for even when the Lord is trying to push us, even though the Lord is asking us to move, even though the Lord is asking us to do certain things we may not be able to do, because spiritual numbness or the mental block is very powerful. Today, in the name of Jesus, we break it in Jesus' name. எல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படுவதாக. எல்லா விதமான அந்த என்ன சொல்றான், மறுத்து போகிற நிலைமை, ಮರಗಟ್ಟುವಿಕೆ ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಏನಾಗಲಿ ಲಯವಾಗಿ ಹೋಗಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮರಗಟ್ಟು. எவ்வளோ ஆண்டவர் புஷ் பண்றாரு, எவ்வளோ நேரம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கேட்பாரு, நான் உனக்கு பேசினேன். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. தேர் ஆல் in very very highly intellectual people, they have told me, எனக்கு ஆண்டவர் எனக்கு காட்டவே இல்லை, ஆண்டவர் எனக்கு சொல்லவே இல்லை. கரெக்டா எந்த மூமெண்ட்ல சொன்னாரு ஆண்டவர், யார் மூலமாய் சொன்னாரு, அவங்க பேர் முதற்கொண்டாய் சொல்ல கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவங்க பேர் முதற்கொண்டு அந்த இடம் முதற்கொண்டு சொன்ன போது they were shocked. அது நாங்க நினைக்கவே இல்லையே, அது ஆண்டவர் தான் சொன்னாரு. நாங்க
நினைக்கவே இல்லையே. நீ நினைக்கலன்னா அது ஆண்டவர் சொல்லலன்னு ஆகாது, ஆண்டவர் பேசலன்னு ஆகாது. The Lord is continuing to speak. உனக்கும் எனக்கும் இயேசுவின் நாமத்தினாலே every spiritual numbness in Jesus name, in Jesus name, in Jesus name, today as I speak, let it break loose, let it break loose in Jesus name. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.